இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல. சமூக ரீதியா, பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் சொன்னவும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டம் இயற்றினாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முன்னேறி போகிட முடியும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமலே கேட்கிறாங்க. அவனுக்காகத்தான் இதை சொல்றேன். கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதி கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது. இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அமைச்சது. அடுத்து வந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அடுத்து 1967 தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி, அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைந்தது. பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார். விடுதலை பெற்ற 1947 முதல் 1967 வரையிலான 20 ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரி எத்தனை தெரியுமா? 68. ஆனா தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த 69 முதல் 1969 முதல் 75 வரை காலகட்டத்தில் மட்டும் 97 அரசு கல்லூரிகளை திறந்தார். புகுமுக கல்லூரி வகுப்பு வரை இலவச கல்வின்னு கலைஞர் அறிவிச்ச பிறகுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க. தலைவர் கலைஞர் தான் மருத்துவம், சட்டம், தமிழ்நயம், கால்நடை ஆகியவற்றுக்கு தனித்தனி பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி தலைசிறந்த மருத்துவ கட்டமைப்பை வித்திட்டார். அதனால்தான் இந்தியாவிலே மருத்துவர்கள் வீதத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இந்த வரிசையில் கல்லூரி கல்விக்கும், உயர்கல்விக்கும், ஆராய்ச்சி கல்விக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரோம். பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு சேர்த்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உறுதி செய்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அது அவங்க குழந்தைகளுக்கான செலவு, சிறு சேமிப்புகள், முதலீடுகளை செய்யறாங்க.
படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூருக்கு போற பெண்கள் தினசரி பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த சுமையை குறைச்சு கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தால் இதுவரை 527 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வேலைக்கு போற பெண்கள் வெளியூர்ல பாதுகாப்பா எல்லா வசதிகளுடன் தங்குவதற்கு ஹாஸ்டல், தோழி விடுதிகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி, எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம். இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கின. இது 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம். இது